ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி பெருச்சாளி இது எல்லாம் வீட்டில் இருந்து எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இட்லி மாவு நல்லா அரைச்சி வைப்போங்க. இட்லி மாவு நம்ம வைக்கும்போது நல்லா அப்படியே இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கூட புளிச்சிருங்க. அந்த மாதிரி பிடிக்காமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெத்தலை ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள். அந்த மாதிரி வெத்தலையை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. நீங்கள் மாவு எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. மாவு கொஞ்சம் கூட புளிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் பசங்க ஸ்கூலுக்கு ஷூ போட்டு அப்படியே கழட்டி வச்சுருவாங்கங்க. சில சமயங்களில் வெயிலாக இருக்கும்போது நம்ம எடுத்து வெயிலில் வச்சுட்டு எடுத்து வைக்கலாங்க. சில சமயங்களில் மழை காலமாக இருந்துச்சுன்னா ஷூ ரொம்ப பேட் ஸ்மெல் வருங்க. அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு பாருங்கள். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பவுடர் தாங்க. இந்த பவுடரை இந்த மாதிரி ஷூக்குள்ளே போட்டு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 ஷூலையும் பவுடர் போட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. இப்படி குலுக்கி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷூவில் பேட் ஸ்மெல் வராதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷூவில் சில சமயங்களில் பூச்சிகள்லாம் போக வாய்ப்பு இருக்குங்க. அந்த பூச்சிகளும் எதுவுமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. செகண்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சிக்கு வாசம் அடிக்குங்க. அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள். அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு தான் எடுத்துருக்கேங்க. இந்த மிளகு ஒரு 5 பீஸ் போல் ஆயிலில் சேர்த்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து விடும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் மணமாகவும் இருக்குங்க. அதில் கொஞ்சம் கூட சிக்கு வாசம் அடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆன்லைனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஷாம்பு பார்த்திங்கன்னா சில சமயங்களில் டப்பாலையும் வாங்குவாங்க. சில சமயங்களில் இந்த மாதிரி பேக்கெட்லேயும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது அங்கங்கே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஈஸியாக எப்படி டப்பாவில் ஸ்டோர் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறாங்க. அதுக்கு நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஷாம்பையும் நல்லா எடுத்து மடித்து வச்சுருங்க. அதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஃபுட்டு பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேங்க. நம்ம வெளியே சாதமெல்லாம் வாங்கினோம்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுப்பாங்களேங்க, அந்த பாக்ஸ் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஷாம்பையும் இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மூடியில் இந்த மாதிரி கத்தி நல்லா சூடு பண்ணிட்டு வந்துடலாங்க. கரெக்டாக இந்த மூடியில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸாக போட்டு விடலாங்க. நல்லா ஷாம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா போதுங்க. பாருங்கள், நான் ஹோல்ஸ் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா போதுங்க. இப்போ பாருங்கள், ஷாம்பு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இந்த மூடியில் இந்த ஷாம்பை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா மூடியை டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஷாம்பு எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வருங்க.
உங்களுக்கு ஷாம்பு எடுக்கிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்காதுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எலி பெருச்சாளிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்றைக்கி சோப்பு தான் எடுத்திருக்கேங்க. எப்பயுமே வந்து சோப்பு எப்பயுமே குளிச்சுட்டு முடித்த பிறகு சின்ன சின்ன சோப் பிட்டு சோப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அது இருந்தால் கூட அதையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சோப்பை கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக சோப்பு இருந்தால் போதுங்க, சோப்பு அதிகமாக தேவைப்படாதுங்க. இப்போ பாருங்கள், துருவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு சோப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ இந்த சோப்பை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு எப்பயுமே எலி பெருச்சாளிக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதில் எது செஞ்சு வச்சாலும் கண்டிப்பாக இதை சாப்பிட வருங்க. சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதோட வயிற்றுக்கு பிரச்சனை வருங்க. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே எலி வராதுங்க. பாருங்கள், அது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு நெய்யோட வாசத்துக்கு கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சுங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இதுக்குன்னு வெளியே எந்த பொருளும் வாங்க தேவையில்லைங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தாங்க நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி பெருச்சாளி எல்லாத்தையுமே வந்து நம்ம துரத்துறோங்க. என் சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி இதுக்கு உண்டான எல்லா டிப்பும் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்குள்ளே கொஞ்சமாக இந்த மாதிரி திரட்டிட்டு அது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி சோப் வைங்க. சோப் வச்சுட்டு மறுபடியும் வந்து இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு எலி பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வச்சு விடலாங்க. எப்பயுமே நைட்டு ஃபுல்லாகவே கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி அடுப்புக்கு கீழே ஒரு பீஸ் வச்சு விட்டுக்கலாங்க. அதே மாதிரி பாருங்கள், அடுப்புக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது இதை வந்து சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த எலிக்கு தொந்தரவாயிருங்க. அதுக்கப்புறம் எலி உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. அதே மாதிரி எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சு விட்ருங்க. பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல இங்கே எப்பயும் எலி தொந்தரவு இருக்குங்க. இந்த தேங்காய் தொட்டிலேயே நான் வைக்கிறேங்க. ஏன்னா அது கூட தேங்காய் இருக்கிறதுனால அதோட வாசத்துக்கும் கண்டிப்பாக எலி வருங்க. உங்களுக்கு எலி எங்கே அதிகமாக தொந்தரவு கொடுக்குதோ அங்கே கொண்டு போய் வச்சு விடுங்க. இதே குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைங்க. குழந்தைங்க எடுத்து வாயில் வைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கீழேயே ஒரு பீஸ் வச்சு விட்டுடுறேங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் கீழேயே ஒரு பீஸ் வச்சு விட்டுடுறேங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.